யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கை கடந்த 2 எபிசோட்ல நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய தெளிவான வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டான். Ministry call, missionary call, Macedonian call, general call, specific call, specific guidance. பவுலனுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு he was enjoying the guidance of God right through his life. வாழ்க்கை முழுவதும் அவன் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுகிறவனாக அவன் காணப்பட்டான். வாழ்க்கையின் முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவன் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். He lived life to the fullest என்று சொன்னால் மிகையாகாது. போன எபிசோட்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த 3 பாரங்கள். We looked at the triple burden that Apostle Paul carried. சுவிசேஷ பாரம், சீஷத்துவ பாரம், சபைகளை குறித்த பாரம். ஒரு உண்மையான ஊழியக்காரன், புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஊழியக்காரன், be it an apostle, be it a prophet, be it an evangelist, be it a pastor or a teacher. ஒரு அப்போஸ்தலனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு சுவிசேஷகனோ, ஒரு மேய்ப்பனோ, ஒரு போதகரோ, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட எப்படிப்பட்டதான ஒரு தலைவனாக இருந்தாலும், திருச்சபை தலைவனாக இருந்தால் இந்த 3 பாரங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை நாம் போன எபிசோட்ல பார்த்தோம். பவுலுக்கு இருந்த அந்த அழைப்பு, அழைப்புக்குள் அழைப்பு, ஃபர்தர் கைடன்ஸ், அதை பார்த்தோம். அதற்கு பிறகு அவருக்கு இருந்த 3 பாரத்தை பார்த்தோம். அதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த சபை ஸ்தாபிக்கிற ஊழிய தரிசனத்தை எப்படி கொடுத்து வழிநடத்தி, சிங்கப்பூர் தேசத்தில் சில ஆண்டுகள் என்னை உருவாக்குவதற்காகவும் செயல்படுவதற்காகவும் வைத்து, பிறகு 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே செய்ய வேண்டிய காரியத்திற்காக கொண்டு வந்த ஸ்டோரியை நான் உங்களிடத்திலே சொன்னேன். டாக்கிங் அபவுட் அப்பாஸ்டல் பால், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இன்னும் சில காரியங்களை இன்று பார்க்க போகின்றோம். எனக்கு பிடித்தமான ஒரு பைபிள் கேரக்டர் இன் த நியூ டெஸ்டமெண்ட் பிசைட்ஸ் ஜீசஸ், இயேசுவை தவிர எனக்கு பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். I like his aggression. I like his proactive nature. I like his tenacity for persecution. I like his wholehearted approach to anything. அப்போஸ்தலனாகிய பவுல் எதையும் மனப்பூர்வமாக செய்கிறவர்.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிற காரியத்தையும் அக்ரெசிவாக தான் செஞ்சார். டூ வாட் எவர் யூ டூ ஹோல் ஹார்ட்டட்லி, மனப்பூர்வமாக செய்தார். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறதையும் முழு மூச்சா செய்தார். அதாவது அரைகுறையாக, அரை மனதோடு, ஒரு முழு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல. ஐ லைக் தட் குவாலிட்டி இன் ஹிம். உபத்திரவம் என்று வரும்பொழுது அதை குறித்து பயப்படுகிறவன் அல்ல, பின்வாங்குகிறவன் அல்ல. அந்த தன்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எதையும் இனிஷியேட் பண்ணுகிற ஒரு நபர், ஏதோ நடந்தால் நடக்கட்டும் என்று பாசிவாக மந்தமாக இருக்கிற ஒரு நபர் அல்ல. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை அதிகமாக எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் அநேக காரியங்களை படிக்க முடியும். நான் ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லி உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். 3 things that stands out in Apostle Paul's life if you just look at his life as a whole. Number 1, முதலாவதாக தெய்வ பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல், touched by his divine presence. Not just in conversion, but right through his life you will see this happening in his life. Touched by his divine presence. தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல். இரண்டாவதாக தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல். Filled with his divine grace. Touched by his divine presence. Filled with his divine grace. தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல். மூன்றாவதாக served with his divine vision. தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல். touched by his divine presence, filled by his divine grace, and served with his divine guidance, vision. தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்டவன், தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்டவன், தெய்வீக தரிசனத்தோடு செயல்பட்டவன், தெய்வீக வழிநடத்துதலுடன் வாழ்க்கையை அவன் நடப்பித்தான். ஆமென். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை நாம் கவனமாக பார்த்து கொள்ளுதல் நல்லது. touched by his divine presence. தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தெய்வீக பிரசன்னத்தினால தான் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். ஒரு நபர் போய் சுவிசேஷம் அவரிடத்தில் சொல்லவில்லை. ஆண்டவரே நேரடியாக அவனை சந்தித்தார். In a supernatural encounter, God met Paul, and in this divine encounter, Paul had the saving knowledge of Jesus. இயேசுவை குறித்த வெளிப்பாடு அவருக்கு உண்டானது. எல்லாரையும் தேவன் இப்படி தானாக வந்து அவர் சந்தித்து ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நடத்துவது கிடையாது. God always uses people. ஆனால் இது ஒரு எக்ஸப்ஷனல் கேட்டகரி, இது ஒரு ஜெனரல் ரூலுக்கு பொருந்தாத ஒரு எக்ஸப்ஷன் டு ரூல் கேட்டகரி பர்சன். யாரும் சுவிசேஷம் சொல்றதற்கு இவருக்கு ஒரு துணிச்சல் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் இவனே அவர்களை அடையாளம் கண்டு விரட்டுறதும் கொல்றதுமாக இருக்கிற இந்த நபருக்கு யாரு போய் சுவிசேஷம் சொல்லுவா?
அப்படிப்பட்ட நிலையில கண்டிப்பா ஆதி திருச்சபையிலே உள்ளவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஆமா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நேரடியாக சந்தித்தார். So he was touched by his divine presence. That itself is huge. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் கவனிங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. பேசி இவன் ரெண்டாவது கேள்வியை கேட்குறான். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இட் வில் பி டோல்டு தேர். ஆண்டவர் அதற்கப்புறம் அனனியா என்ற ஒரு மனிதனை சந்திக்க போகிறார். அனனியாவை குறித்தும் நான் உங்களுக்கு நாளைய தினத்தில் பேசுகிறேன். ஐ வில் டாக் அபவுட் அனனியாஸ். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போய் ஊழியம் செய்தானே, ஆண்டவர் சந்தித்த பிறகு அந்த நபரை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சரி, ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து அவனை அனுப்ப போகிறார். God is going to send him. இப்ப இவன் ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு போயிட்டான். இப்ப ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகிறார். Listen to this. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், see what God is saying, see what Jesus is saying to Ananias. அனனியாவினிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. Go and look for a man called Saul. Saul of Tarsus. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். This is what impresses me. இங்க பாருங்க, அனனியாவிடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த பவுல். And look at the testimony that God himself is giving about Paul. என்ன சொல்றாரு? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதனால சொல்றேன், he was touched by his divine presence என்று நான் சொல்லுகிறேன். தெய்வீக பிரசன்னத்திலே இருக்கிறதை வாஞ்சையாய் நாடுகிற ஒரு மனிதனாக நீங்கள் முழு புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக அவருடைய நிருபங்களிலே, அவருடைய அந்த எழுத்துக்களிலே you will begin to discover the importance of prayer that Paul is talking about, writing about. பவுல் எழுதுகிற பேசுகிற இந்த முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவன் என்ன பண்றான்? இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதற்கு பிறகு பவுலனுடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே அவர் ஜெபிக்கிறதை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தியோகியா சபையிலே சபை தலைவர்களாக கூடி வர்ஷிப் பண்ணுகிறார்கள். He is found there and he receives God's guidance there. அங்கே ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிறார். இடையில அரபிய வனாந்திரத்தில், when he was in the Arabian desert for several years, ஆரம்பத்தில் சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளாத வேளையிலே அந்தியோகியா சபையிலே வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக பர்னபா அழைக்கும் வரை பல ஆண்டுகள் வனாந்திரத்திலே இருந்த பவுல் நிச்சயமாக தேவ சமூகத்திலே அதிகமாக இருந்திருக்கக்கூடும். அங்கே இந்த புதிய உடன்படிக்கை குறித்ததான புரிந்து கொள்ளுதலை அதிகம் தேவன் கொடுத்திருக்கக்கூடும். எங்கள் கம்யூனியனை குறித்து சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. இயேசு கம்யூனியனை இன்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது பவுல் இல்லை,
Paul was not there. கரெக்டா? பவுல் இல்லை. 12 சீஷர்கள்ல ஒருத்தன் கிடையாது பவுல். பட் யூ நோ வாட், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், 1 Corinthians 11:23, பால் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். I received it from the Lord. Talking about communion. அப்ப கர்த்தருடைய பந்தியை குறித்த ஒரு விசேஷ வெளிப்பாடு பவுலுக்கு இருந்திருக்கிறது. அது இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் அந்த அப்பத்தை பிட்டார்களே, அந்த நேரத்திலே இருந்து வந்த ஒரு வெளிப்பாடு அல்ல. அதற்கு பிறகு இவன் தேவனோடு உள்ள உறவிலே கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So he was touched by his divine presence. பவுல் ஜெபத்தை குறித்து அதிகம் எழுதுகிறார் அவருடைய நிருபங்களில். அவருடைய அன்பை குறித்து அதிகம் சொல்லுகிறார். He talks about the love of God. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவருடைய அன்பை குறித்து அவர் எழுதுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம். Someone who is in the presence of God and who has a revelation of the love of God only can talk like that. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் you come to Romans 8, he says, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? What can separate me from the love of God? Paul obviously had a deep revelation of the love of God. தேவனுடைய சிநேகம், தேவனுடைய அன்பு, அதை குறித்து தெளிவாக அறிந்திருந்த ஒரு நபர். Nothing can separate me from the love of God. தேவனுடைய அன்பிலிருந்து என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று அவர் சொல்லுகிறார். ஜெபத்தை குறித்து அவர் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று ஜெபத்தை அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட, தன்னுடைய டிசைபிள்ஸ் கிட்ட அவர் கேட்கிறார். A man who knows what it is to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்க பழகின ஒரு மனிதன். இரண்டாவதாக தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். He was filled with his grace. பிரியமானவர்களே, we are who we are by these 4 things. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் இந்த 4 காரியத்தினால்தான். பிறப்பினாலே நாம் யாரோ அந்த நபர்தான் நாம். ட்ரைனிங், பயிற்சியினாலே நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்தான் நாம். அனுபவம் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அந்த நபர்தான் நாம். 4வது, தேவ கிருபை நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தின் அடிப்படையில் தான் நாம். You can be defined by these 4 things. By birth, who you are. By training, who you are. By experience, who you are. And by the grace of God, who you are. பவுலுக்கு நல்ல birth, good background. அவருடைய பிறப்பு யூதன். அவருடைய ட்ரைனிங் கமாலியல் பாதபடி. அவருக்கு இருந்த ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏராளம். ஆனால் தேவ கிருபை என்ற அந்த 4வது காம்பனண்ட்டை, 4வது ஃபேக்டரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஒரு கொலைகாரனாகத்தான் இருந்தார்.
He was only a murderer. That is why he says, I count it all dung. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். தேவ கிருபையை குறித்து he will brag about the grace of God in his epistles. பவுல் தன்னுடைய நிருபங்களிலே கிருபையை குறித்து பெருமையாய் பேசுவார். He will keep bragging about the grace of God. Why? Because he knows without the grace of God who he was. He was only a murderer, a religious fanatic, until the grace of God came and empowered him. எல்லாரை விட அதிகமாக ஊழியம் செய்தேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை என்று சொல்லுகிறார். 1 Corinthians 15:10. எல்லாரை விட அதிகமாக உழைச்சேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை. I labored more than everybody else, yet not me. It is the grace of God என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிடித்தமான ஒரு புதிய ஏற்பாடு வசனம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 9:8. Look at the way Paul describes grace. பவுல் கிருபையை குறித்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க. Amazing. So many superlative degree words used in that one sentence. அந்த ஒரு வாக்கியத்தில் எவ்வளவு வார்த்தைகள், அதாவது அப்படியே விவரித்து அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும், சிலவற்றில் அல்ல, எல்லாவற்றிலும், எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும், சம்பூர்ணமுடையவர்களாயும், குறைவு உள்ளவர்களாக அல்ல, சம்பூர்ணமுடையவர்களாயும், சகலவித நற்கிரியைகளிலும், ஒரு சில நற்கிரியைகளில் அல்ல, பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக. திருப்பி வாசிக்கட்டுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் செய்கிறவர்களாக, அதிலே பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும், பாருங்க, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். This is a loaded promise in the scripture. இந்த வாக்குத்தத்தம் மிகவும் மென்மையான ஒரு வாக்குத்தத்தம் என்று நான் நினைக்கிறேன். God is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. And these are the words of Paul. God is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Touched by his divine presence, filled by his divine grace, served with his divine vision. அவர் தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்தார் என்பதை ஏற்கனவே மினிஸ்ட்ரி கால், மிஷனரி கால், மேசிடோனியன் கால், பொதுவான அழைப்பு, அழைப்புக்குள் அழைப்பு, குறிப்பான அழைப்பு, அதற்கு பிறகு தெய்வீக வழிநடத்துதல் ஆகிய காரியங்களை பெற்று வாழ்ந்தார் என்பதை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். Hallelujah. Paul was enjoying the guidance of God right through his life after his first encounter with Jesus. தேவ சந்திப்பிற்கு பிறகு வாழ்க்கையிலே ஏராளமாக தேவனுடைய வழிநடத்துதலை பெற்று அவர் அனுபவிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஆமேன். நாளைய தினத்தில் இதே 3 காரியத்தை குறித்து இன்னும் சில விளக்கங்களை நான் கொடுத்து உங்களுக்கு இன்னும் சற்று புரிந்து கொள்ளுதலுக்குள்ள நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். நேரம் கடந்து விட்டது. அமேசிங் மேன், அப்பாஸ்டல் பால், அப்போஸ்தலனாகிய பவுல்,
விசேஷ தேவ மனிதன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷமான பாத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். அவர் ஜீவனோடு இருந்த நாட்களிலே அவருடைய ரீஜன், என்டையர் ரீஜனை இம்பேக்ட் பண்ணுகிறவராக இருந்தார். ஆமேன். தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனிதர்களை ஏராளம் இந்த நாட்களிலே எழுப்புவீராக. நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடப்படுகிறவர்களாகவும், உம்முடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாகவும், உம்முடைய வழிநடத்துதலை பெற்று வாழுகிறவர்களாகவும் இருக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் நாளை இரவு சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.